So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ ஹவர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு குட் நியூஸ் என்னென்னா ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வேகன்சிஸ் வந்தாச்சு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஆர்ஆர்பி இனிமேல் வருஷம் நம்மளுக்கு வேகன்சிஸ் தரப்போகுது. ஏன்னா அவங்க இந்த வருஷம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லா வருஷமுமே இனிமேல் எஸ்எஸ்சி மாதிரி வருஷம் வேகன்சிஸ் எடுத்துகிறோன்னு. ஸோ அவங்க சொன்னது வாக்கு அப்படி நிறைவேற்றுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஏஎல்பியோட வேகன்சிஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வேகன்சிஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியனில் எத்தனை வேகன்சிஸ், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோவே உங்களுக்காக. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் 6238. இதில் மொத்தம் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கா நம்ம டீட்டெயிலாக உள்ளே பார்க்க சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இது ஷார்ட் நோட்டீஸ் வேறு சொல்லியிருந்தேன். இப்போ டீட்டெயில் நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ டீட்டெயில் நோட்டீஸ் விட்டு எனக்கு பிடிஎஃப் கிடச்சிருச்சு. அது நம்ம டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஸோ டெலிகிராம் எப்படி ஜாயின் பண்ணணும் அதுவும் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இப்போ ரயில்வே ஒரு புது ஸ்கீம் எடுத்து வந்திருக்கு. புது ஸ்கீம்னு சொல்ல முடியாது, ஒரு புது ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, இப்போ வரைக்கும் ஆர்ஆர்பி எத்தனை தடவை செலெக்ஷன் நடத்தியிருக்கோ அதில் ஒரு விஷயம் என்னென்னா, பை சான்ஸ் நீங்கள் ஒரு பையன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6000 வேகன்சிஸ் அந்த சமயத்தில் இருந்துச்சு. அவன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஏதோ ஒரு காரணத்தில் ஜாப் விடுறான், இல்லை பை சான்ஸ் ஏதாவது டெத் நடந்தது, இல்லை அவன் ஜாயின் பண்ணவே போகல, ஏன்னா அது ஒரு நல்ல போஸ்ட் அவனுக்கு கிடச்சிருச்சு. அப்போ அங்கே ஒரு வேகன்சி க்ரியேட் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ முதல்லலாம் என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு வேகன்சிஸ் கிடச்சிடும். ஆனால் இப்போ என்னென்னா அந்த வேகன்சிஸ் கிடைக்காது. இது அடுத்த வருஷ வேகன்சி தள்ளி போயிடும். புரிஞ்சா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் ஒரு வேகன்சிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு 100 சீட்டு வேஸ்ட்டாக போயிடுது. இந்த 100 சீட்டை அடுத்த வருஷம் அப்ளிகேஷனில் சேர்த்துருவேன். புரிஞ்சா? ஸோ இதான் புது ஸ்கீம். ஸோ நோ வெயிட்டிங் லிஸ்ட். இது முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. இந்த அப்டேட் நான் தனியாக சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் இப்போ தான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வேகன்சிஸ் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 6238 வேகன்சிஸ் ஃபார் டெக்னீஷியன். ஸோ இதில் 2 குரூப்பாக பிரிச்சேன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3ன்னு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக நான் சொன்ன மாதிரி. ஆனால் போன வருஷம் வேகன்சிஸ் நம்மளுக்கு 14000 வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த வருஷம் எல்லா வருஷமே வேகன்சிஸ் வரப்போகுது. இப்போ 2025 டெக்னீஷியன் போஸ்ட் வருதுன்னா அடுத்த வருஷம் 2026லேயும் டெக்னீஷியன் போஸ்ட் வரும். ஸோ வேகன்சிஸ் சேம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல்ல 2024 ஏன் இந்த விஷயத்தை எடுக்கிறேன்னா, ஏன்னா அப்போ 14,000 வேகன்சிஸ் இருந்துச்சு, ரைட்டா? ஏன்னா அப்போ என்னென்னா ஆர்ஆர்பி கண்டினியூஸாக வருஷம் எடுத்து வராது. 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து வரதுனால அதில் வேகன்சிஸ் கிரியேட் ஆனிச்சு. ஆனால் இப்போ கண்டினியூஸாக இயராக நடத்தும் போது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அது முக்கியமாக நான் சொல்லிடுறேன். ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்க வேணாம். வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க இப்போ புது ஸ்கீம் படி இங்கே ஏதாவது வேகன்சி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அடுத்த இதில் போய் சேர்த்துருவேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுன்னு. ஸோ இந்த வேகன்சி ப்ராப்ளமை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டீட்டெயிலாக அப்ளிகேஷன் எப்படி ரெப்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வேகன்சிஸ் அப்ளிகேஷன் டேட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் டேட் 28/6/2025. ஸோ இன்னிலேருந்து தான் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னன்னா சேம் இதே டேட், ஆனால் அடுத்த மாதம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 மாதம் கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரெப்பை. ஸோ அப்ளிகேஷன் ரெப்பும் போது கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, அவசரப்பட்ட ரெப்பை வேணால் தப்பு பண்ணிடாதீங்க. முக்கியமாக அப்ளிகேஷனு, ஏன்னா நிறைய பேர் தப்புன்றனால தான் அப்ளிகேஷன் நீங்கள் விட்டு போயிடுறீங்க, உங்கள் ஜாப் மிஸ் ஆகிடுது உங்கள்கிட்ட. ஸோ அப்ளிகேஷனை பார்த்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை விட்டு எக்ஸாம் ஃபீஸ் எத்தனை. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் தெரிஞ்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம எத்தனை இந்த ஃபீஸ் கட்ட போகிறோம்னே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஆர்ஆர்பி டெக்னீஷியனில் ஸோ ஃபீஸ் உங்களுக்கு 500. நீங்கள் அன்ரிசர்வாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, இது மேக்ஸிமம் மேல்ஸ்க்காக சொல்கிறேன். ஃபார் பாய்ஸ் அவங்களுக்கு 400 rupees. அதே சமயம் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 250. ஸோ என்னென்னா இதில் பாய்ஸ்க்கு நான் சொன்னேன்ல 500ன்னு, அதில் அவங்களுக்கு 400 rupees ரிட்டர்ன் ஆயிரும் எப்போ அவங்க சிபிடி அப்ளை பண்ணிட்டு வராலோ. பை சான்ஸ் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், ஆனால் எக்ஸாமுக்கு நான் போகலன்னா எனக்கு 500 rupees கிடைக்காது. அதே இது நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன், எக்ஸாம் ஜஸ்ட் நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகிறோம், அது வேறு விஷயம். ஸோ போயிட்டேன்னா அங்கே போய் சும்மா எழுதிட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்துட்டேன்னா எனக்கு என்கிட்ட 400 rupees ரிட்டர்ன் ஆயிரும். 100 rupees அவங்க ஃபீஸுக்குன்னு எடுத்துருவேன், ரைட்டா? ஆனால் என்னென்னா இந்த காசு இருக்குல்ல நீங்கள் தர்றீங்களா, மிச்சம் 400 அது வர கொஞ்சம் டைம் ஆகும்னா ஆல்மோஸ்ட் 1 year வரைக்கும் ஆகுமா. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது 1 year வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க.
ஸோ அதான் உங்களுக்கு இங்கே கிளியர் பண்ணிடுறேன், ரைட். அடுத்தது நம்ம இங்கே வர்றது பொண்ணுங்களுக்கு 250 ருபீஸ்ன்னு நான் சொன்னேன்னா, இந்த 250 ருபீஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் ஃப்ரீ மீன்ஸ் ஃபார்ம் ஃப்ரீனா உங்களுக்கு 250க்கு 250 ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம் வரணுக்காக மட்டும்தான் உங்களுக்கு 250 ருபீஸ் தராங்க, ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்கள் ஃபீஸ் ப்ராப்ளம் எல்லாமே புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். இப்போ வருவோம் வேகன்சிக்கு. ஸோ கிரேட் 1 அப்புறம் கிரேட் 3ன்னு ஒரு வேகன்சி இருக்குது டெக்னீஷியனில், ஓகே. ஸோ கிரேட் 1னா என்ன, கிரேட் 3னா என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நான் இதோட வேகன்சி என்னன்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 6238 வேகன்சிஸ் இல்லை, அதை பிரிச்சுடுவாங்க இங்கே. ஸோ கிரேட் 1க்கு மொத்தம் 183 வேகன்சிஸ், அதே சமயம் கிரேட் 3க்கு 6055 வேகன்சிஸ், ரைட். ஸோ ரெண்டுக்குமே பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு 183, அதே சமயம் கிரேட் 3க்கு 6055 வேகன்சிஸ், ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி வேகன்சிஸ் எல்லாத்தையும் பிரிச்சுடுவேன், ரைட்டா. ஸோ இப்போ ஏஜ் லிமிட்டையும் பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ஸ், ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் ஃபார் கிரேட் 1 அவங்களுக்கு 18 to 33, அதே சமயம் கிரேட் 3க்கு ஏஜ் லிமிட் 18 to 30, ரைட். ஸோ என்னப்பா கிரேட் 1 கிரேட் 3ன்னு சொல்லி என்ன இதில் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமான வித்தியாசமே. இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வித்தியாசப்படும். ஸோ ஃபார் கிரேட் 1 இவங்க கிராஜுவேட்டாக இருக்கணும், ரைட். ஸோ கிராஜுவேட் எதில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்சி பண்ணியிருக்கணும், இல்லை பிடெக் பண்ணியிருக்கணும். பிஎஸ்சிலையும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சப்ஜெக்டில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருந்திருக்கணும், ரைட். ஸோ சில பேர் பண்ணுவாங்க பிஎஸ்சி ஹானர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை பிஎஸ்சி ஏதாவது ஒன்று இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஏ இங்கிலீஷ். ஸோ நார்மலி பிஎஸ்சி எடுத்துக்கணும் மீன்ஸ் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து இருக்கணும். அதே சமயம் நீங்கள் இதில் ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்டு உங்கள் இதில் படிச்சிருக்கணும் கிராஜுவேஷனில். முக்கியமாக இது ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பிடெக் பண்ணியிருந்தால் கூட இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ லெவல் கிரேட் 1 போஸ்ட் ஒன்லி ஃபார் கிராஜுவேட், அதுலேயும் நீங்கள் பிஎஸ்சி இல்லைன்னா பிடெக் முடிச்சிருக்கணும், ஓகே. ஸோ அது டீட்டெயில் நோட்டீஸ் நாங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போடுறேன், அதுலேயும் நீங்கள் நல்லா போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகே. அடுத்தது கம்மிங் டு கிரேட் 3. கிரேட் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது 10th லெவல் தான். ஆனால் 10th லெவலில் இதில் ஐடிஐ தேவைப்படுது. ஸோ ஓப்பன் கேட்டகரி சண்டை இருக்காது. இது மீன்ஸ் இங்கே காம்படிஷன் ரொம்ப குறைஞ்சிடும். மீன்ஸ் இப்போ நம்ம அங்கே ஆர்ஆர்பி குரூப் டின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எத்தனை பேர் இருப்பினா, ரைட், 1 கோடி பேர் இருப்பினாங்க. வேகன்சிஸ் ஜஸ்ட் 32,000. ஆனால் இங்கே ஐடிஐ பசங்க இருப்பதுனால சண்டை கம்மியாக இருக்கும், புரிஞ்சா. ஏன் சண்டை கம்மியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு காரணம், ஸோ சண்டை இங்கே அப்ளிகேஷன் ரேட் கம்மியாயிடும், புரிஞ்சா. ஸோ கிரேட் 3க்கு நீங்கள் குறைஞ்சது உங்கள்கிட்ட 10th இருக்கணும், ப்ளஸ் ஐடிஐ இருக்கணும். அதில் சில ஸ்பெசிஃபிக்கலி அந்தந்த போஸ்ட்டுக்காக அவங்க எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிட்றேன், இல்லைன்னா நீங்கள் எப்படி ஸோ என்ன காமிக்கிறேன்னு நான் சொல்கிறேன்னா விஷயம் சொல்லிடுறேன் ப்ராப்பராக. ஸோ பை சான்ஸ் நீங்கள் ஃபிட்டர்லேருந்து முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபிட்டருக்குன்னு தனி வேகன்சிஸ் இருக்குது. அதே சமயம் எலக்ட்ரிக்கல்லேருந்து பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தனி வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிரேட் 3 மட்டும். ஸோ கிரேட் 1 விட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் பெருசாக கிரேட் 1க்கு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் கிரேட் 3க்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பேசுகிறேன், ரைட். ஸோ அதில் கிரேட் 3க்கு நான் வேகன்சி சொன்ன மாதிரி 6055, ஓகே. நீ இதெல்லாம் சொல்லிட்டு சேலரி எத்தனை அதானேப்பா முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு கிரேட் 1 ஃபார் கிராஜுவேட் பசங்க அவங்களுக்கு பேசிக் பே, நான் ஜஸ்ட் பேசிக் பே சொல்கிறேன். இதில் டிஏ அது மாதிரி நிறைய அலவுன்ஸஸ் சேர்ந்து அது ரேட் ஏறிடும், மீன்ஸ் உங்களோட சேலரி ஏறிடும். ஜஸ்ட் இங்கே பேசிக் பே மட்டும் சொல்கிறேன். இங்கே பேசிக் பே 29,000, ஸோ 28,000, ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி கிரேட் 1 ஃபார் கிராஜுவேட் பசங்களுக்கு பேசிக் சேலரி 28,000 இருக்கும். ஸோ அது ப்ளஸ் அலவன்சஸ் அது எத்தனை வரும்னு எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஆனால் பேசிக் பே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 28,000 ஃபார் கிரேட் 1. ஸோ இது லெவல் 5 வுட் மீன்ஸ் நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் 6 போஸ்ட்டு. ஸோ அதோட ஒரு ஸ்டெப் கீழே தான், ஓகே. ஸோ லெவல் 5 கிரேட் வுட் போஸ்ட். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கிரேட் 3 டெக்னீஷியன் போஸ்ட், ஓகே. ஸோ கிரேட் 3 டெக்னீஷியன் போஸ்ட்டில் அங்கே நிறையா போஸ்ட் வந்திருக்காங்க. அதை தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கிரேட் 3 போஸ்ட்டில் பல வகையான வேகன்சி சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அங்கே ஃபில் பண்ணும்போது நீங்கள் அவங்க கேட்டகரி கேட்பாங்க நீங்கள் எதில் ஃபில் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் இந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராமில் போய் மை கான்செப்ட் தமிழ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் டெலிகிராம் சேனல் வரைக்கும் என் ஃபோட்டோ வர ஜஸ்ட் அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் விட்டு அதை நீங்கள் போய் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இது ப்ராப்பராக இருக்கும், எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் இதில் அப்ளை பண்ணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகே. ஸோ அந்த இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சேனலில் போட்டுருவேன், டெலிகிராம் சேனலில் போட்டுருவேன் அந்த பிடிஎஃபை மறக்காமல். அதே சமயம் இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுடுறேன், ஓகே.
ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும், இல்லைனா நம்ம சேனல்ட்டு பேஜில் கிடச்சிரும். அதே சமயம் டெலிகிராம் நோட்டு அதில் கிடைக்குது, ஆனால் அந்த லிங்க் கொஞ்சம் ஒர்க் ஆகாது. இல்லை அதனால தான் நீங்கள் போய் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள் மை கான்செப்ட் தமிழில் உங்களுக்கு கிடச்சிரும். ரைட்டா? ஸோ பேசிக் சேலரி ஃபார் கிரேட் 3. ஸோ கிரேட் 3 மேக்ஸில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர்கிட்ட, ஏன்னா குரூப் டியோட டெக்னீஷியன் போஸ்ட் ஒரு நல்ல போஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா கிரேட் 3 ஒரு போஸ்ட் இருக்குல்ல, இது நம்மளுக்கு லெவல் 2 போஸ்ட், லெவல் 2. ஓகே, ஸோ மீன்ஸ் குரூப் டியோட ஒரு ஸ்டெப் மேலே. புரிஞ்சா? இவங்களோட பேசிக் சேலரி ஆல்மோஸ்ட் குரூப் டி மாதிரி தான். ஆனால் குரூப் டி விட்டு 16-17 வரைக்கும் வரும். ஆனால் இவங்ககிட்ட 18-19 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சேலரின்னு. ஆனால் அது உள்ளே போனதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் ஆகும், அது வேரி ஆகும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், குரூப் டியோட இதில் அதிகமாக இருக்கும் சேலரி. புரிஞ்சா? ஸோ ஐடிஐ பசங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன், இதில் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆர்ஆர்பி குரூப் டியில் எவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்குன்னு இப்போ. ஸோ குரூப் டேட் ஹவர் புது அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அது அப்டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஹவர் இவ்வளோ தான் டீட்டெயில், பெரிய டீட்டெயில்ஸ்லாம் இதுக்கு மேலே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு டெக்னீஷியன் நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராஸ்டர் நான் தந்திருக்கேன்ல நம்ம டெலிகிராம் குரூப்பில், அதை மட்டும் போய் ஒரு வாட்டி டீட்டெயிலாக படிச்சுக்கோ. நீங்கள் கிராஜுவேட் தானாலும் சரி, இல்லை நான் +10 தான் முடிச்சிருக்கேன் ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ப்ராப்பராக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு அவங்க ஒவ்வொரு இது கிராஜுவேஷன் மத்தலப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாற்றிருக்கேன். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் டெக்னீஷியன் போஸ்ட் என்ன இதெல்லாம். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஸோ அப்ளிகேஷன் டேட் ஆரம்பிச்சாச்சு. நான் அப்ளிகேஷன்ட்டு லிங்க்கை கீழே தந்துடுறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை அமுக்குனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை பற்றி. ஸோ நம்ம சேனலில் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ் என்னால் ஆகவே மாட்டேது, நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணுறது அளவு கஷ்டமும் இல்லை, ஆனால் அளவு ஈஸியும் இல்லை. அது ஒரு மாடரேட் லெவலானது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸாம்பிள் வச்சுன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்லேருந்து குறைஞ்சது 4 to 5 மார்க்கு வெயிட்டேஜ் இருக்குது எல்லாத்துலேயும். என்டிபிசி இருந்தாலும் சரி, டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வேரி ஆகும் உங்கள்கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உங்களுக்காக நான் ஒரு ஐடியா என்ன வச்சுருக்கேன்னா, ஸோ நான் என்னென்னா நான் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் படித்து டெய்லி ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் படிப்பேன். பை சான்ஸ் என்னால் நியூஸ் பேப்பர் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்தியன் டைம் படித்து பாருங்கள். இந்தியன் டைம் நல்லாயிருக்கும். பை சான்ஸ் இல்லை நான் கொஞ்சம் கிராமத்து சைடில் இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கிடைக்காது, தமிழ் நியூஸ் பேப்பர் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் இப்போ என்ன யோசிச்சிருக்கேன்னா, பை சான்ஸ் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இங்கே கொஞ்ச நேரத்தில் நம்ம சேனலில் கம்யூனிட்டி செக்ஷனில் ஒரு போல் நடத்த போகிறேன். என்ன போல்னால், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வேணுமா இல்லை வீக்லி வேணுமா? வீக்லினா மீன்ஸ் இந்த 7 நாளையும் சேர்த்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவேன். இல்லைனா டெய்லினா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னது எப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு அங்கே தாராளமாக போல் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் போல்ஸ் தான் எனக்கு ஆன்சர் தரும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும். கரண்ட் அஃபேர்ஸ் விட்டு டெய்லி வீடியோ வேணுமா இல்லை வீக்லி வீடியோ வேணுமான்னு. ஓகே, ஸோ இதான் ஒரு புது நான் அப்டேட் சொல்லலான்னு இருந்தேன். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பி டெக்னீஷியனை பற்றி. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அப்புறம் ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய். ஸோ முக்கியமாக போல் மறந்துடாதீங்க.